ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு அழகான பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அது எப்படி ஈஸியான முறையில் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பாருங்கள், இது வந்து 36 சைஸுடைய பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். இது வந்து ரா சில்க் ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். 80 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக் போர்ஷனை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், இப்போ பேக் போர்ஷனுக்கு ஃபோல்டிங்கில் மடித்து ஃபோல்டிங் நம்ம சைடு இருக்கிற மாதிரி ஆஸ் யூஷுவல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ளீனாக நீட்டாக நான் அயர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ப்ளவுஸ் ஃபுல் லென்த் வந்து 15 இன்ச்சஸ் அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதை வந்து லைனிங் கொடுத்து தான் திருப்பி அடிக்க போகிறோம். அதனால் ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம்னாவே போதும். பிகாஸ் ஆஃப் இன்ச் அது வந்து மடிச்சு தைக்கும்போது உள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு அது வந்து ஷோல்டர் வந்து 6.5 இன்ச்சஸ் வரும். ஃபஸ்ட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த 15 இன்ச் மார்க் பண்ணதுக்கான அடையாளத்துக்கு ஒரு கோடு போட்டு வச்சுக்கலாம். போட்டதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 6.5 இன்ச்சஸ் வருது. அதை வந்து க்ளீனாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஆர்ம் ஹோல் ஃபஸ்ட் எடுத்துடலாம். 6 இன்ச்சஸ் வரும். ஸோ இதெல்லாம் 2.5 இன்ச்சஸ் நெக் விடுத்து எல்லா பாயிண்ட்ஸையும் ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு அதை வந்து ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ் மிஸ் ஆகாமல் இருக்கும். பேக் சைடு ஆர்ம் ஹோல் விடுத்து வந்துட்டு 1.1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு வளைவாக கோடு போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து பேக் சைடில் வந்து நான் வந்து டிசைன் தான் கொடுக்க போகிறேன். அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு 9 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே விடுறேன். பேக் போர்ஷன் வந்து பேக் நெக்லைன் வந்து நான் கட் பண்ணல. இப்போ வந்து செஸ்ட்டு 36 4 வகுத்தோம்னா 9 ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் எக்ஸஸாக மார்க் பண்ணிக்கோங்க. வெஸ்ட்டு வந்துட்டு 7.5 இன்ச்சஸ்ஸு எக்ஸஸை வந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து டாட்ஸ் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் விட்டுருப்போம். அந்த மார்க் பண்ணதை எல்லாம் வந்து நல்லபடியாக கோடு போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அந்த டாட்டு நீட்டாக கரெக்டாக வரணுன்னா அப்போவே கோடு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு ஆஃப் ஆஃப் த பேக் இது பண்ணிவிட்டு 3.5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணி அதை வேணால் நீங்கள் அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி கோடு போட்டு நீட்டாக வச்சுட்டோம். ஸோ அதை வந்து க்ளீனாக இப்படி வெட்டிக்கோங்க. பேக் நெக்லைன் வந்து நான் கட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து அதில் டிசைனர் ப்ளவுஸாக பண்ணலான்னு இருக்கேன். அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து பேக் சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த பேக் போர்ஷனை வந்து செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக 15 இன்ச்சஸ்க்கு நம்ம பேக் போர்ஷன் கட் பண்ணிட்டோம். இப்போ அந்த பேக் போர்ஷனை வச்சு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து சேம், ஏன்னா இங்கே வந்து நம்ம வெஸ்ட் பேண்ட் கொடுக்க போகிறதில்ல. அதனால் நம்ம வந்து சேம் டு சேம் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வெஸ்ட் பேண்ட் கொடுக்குறதா இருந்தால் அது 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸஸாக கொடுக்க வேண்டியதாக வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து வெஸ்ட் பேண்ட் கொடுக்குறதில்ல, விதவுட் வெஸ்ட் பேண்ட் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதனால் அங்கே பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே ஒரே அளவில் தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மார்க் பண்ணதை வந்து நான் வந்துட்டு பேக் போர்ஷன் வச்சுட்டு ஆர்ம் ஹோல் வரைக்கும் மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பேக் போர்ஷனை வந்து எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் கட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த ஆர்ம் ஹோல் சைடை மறுபடியும் நான் அடையாளப்படுத்திட்டு 1 இன்ச் மார்க் பண்ணி அந்த ஷேப்புக்காக வரைஞ்சி விட்டுட்டேன். இப்போ அதே 2.5 இன்ச்சஸ் நெக்லைனை வந்து வரைஞ்சாச்சு. இப்போது நெக் டீப் வந்துட்டு ஃப்ரண்ட் லைன் நெக் டீப் வந்துட்டு 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டு ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. வளைவாக ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு
இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்மளுக்கு ஐ பட்டி அண்ட் ஹுக் பட்டி வரும், காஜா பட்டி அண்டு ஹுக் பட்டி வரும். அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணிவிட்டு, அந்த மார்க் பண்ணதுலேருந்து செஸ்ட்டு 9 + 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இதில் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் எந்த வெஸ்ட் பேண்ட் எதுவுமே எடுக்க மாட்டோம். ஸோ ஷோல்டர் லைன்லேருந்து 10 இன்ச்சஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் 4 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எங்கே நம்ம 1/4 இன்ச் கொடுத்துருக்கோமோ அந்த 1/4 இன்ச் லைனில் இருந்து தான் நீங்கள் அந்த லைனில் வச்சுட்டு நான் 4 இன்ச்சஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேல் பகுதியிலேருந்து ஷோல்டர்லேருந்து 10 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். திருப்பியுமே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதை கோடு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பேக் சைட்லேயும் இதே 1/2 இன்ச்சு தான் நம்ம வந்து லைன் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அது ரெண்டுமே ஈவனாக வரணும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு அது வந்து அன்ஈவனாக இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்துட்டு 4 இன்ச்சஸ் சைட்லேருந்து 4 இன்ச்சஸ், மேல் பகுதியிலேருந்து 4 இன்ச்சஸ் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இங்கேருந்துமே 4 இன்ச்சஸ் தான் வரணும். ஸோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு வர்ட்டிக்கலாக ஹாரிசான்டலாக 4 இன்ச்சஸ், ஃபுல் ப்ளவுஸில் வந்து 15 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அதில் 1/2 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக, ஏன்னா லைனிங் வரும், அதனால் ரெண்டுமே ஈவனாக வர்றதுக்காக. அதாவது வர்ட்டிக்கலாகவும் ஹாரிசான்டலாகவும் 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 3.5 பண்ணிக்கிட்டாலும் 4 இன்ச் இருக்குது, அந்த 4 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு ஆம்ஹோல்லேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணேன். திருப்பி அந்த 4 இன்ச்லேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு, அந்த 2 இன்ச்லேருந்து 1.25 இன்ச்சு 1.5 இன்ச் பண்ணாலும் ஓகே. அதை வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாகவே கோடு போட்டு மறுபடியும் வளைச்சி விட்டு கோடு போடுங்க. பிகினர்ஸ்க்கு வந்து இந்த வளைவு கரெக்டாக வர்றதில்லை. அதனால் நான் சொல்லிக் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஸ்ட்ரைட்டாக போட்டு அப்புறம் வளைச்சி விட்டு பண்ணுவேன். அதுதான் உங்களுக்கும் பண்ணிகிட்ருக்கேன். அந்த நம்ம என்ன ஆம்ஹோலில் 3/4 இன்ச்சு நம்ம வரைஞ்சி விட்டோமோ அதில் கொண்டு போய் நான் சேர்த்து விட்டுருக்கேன். எக்ஸாக்டாக அந்த முனையில் இல்லை, ஆம்ஹோல் சைட்லேருந்து 1/4 இன்ச்சு 3/4 இன்ச் நம்ம வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருப்போம். அதில் தான் நான் வந்து அந்த வளைவை வந்து கொடுத்துருக்கேன். எல்லா வளைவுகளையும் மறுபடியும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து இப்படி பெண்டாகி வளைச்சி விட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 1.5 இன்ச்சிலேருந்து மறுபடியும் வளைச்சி விட்டு போடுங்க. இப்போ அந்த நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையுமே வந்து இப்போ கட்டிங் அடிச்சுக்கலாம், கரெக்டாக வரும். மறுபடியும் இங்கே வந்துட்டு இந்த ஹிப் லைனில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி அது கிராஸாக இப்படி கொஞ்சம் கிராஸாக தான் வந்து நம்ம அடையாளப்படுத்திக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி வரும். ஏன்னா நம்ம வெஸ்ட் பேண்ட் கொடுக்க மாட்டோம். அட்லீஸ்ட் அது வந்து ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது, பெண்டிங்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு விஷயம் பண்ணணும் நாம். ஸோ வெஸ்ட் லைனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு வளைவை ஒரு கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இப்போது அந்த பெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிசரை வந்து நேக்காக வச்சு இப்படி கட் பண்ணிக்கணும். இது ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே பெண்டிங்காக வந்து ஆம்ஹோல் சைடில் 3/4 இன்ச்சுக்கு என்ன மார்க் பண்ணியிருப்போமோ அங்கே வந்து நிறுத்திக்கோங்க. கட்டிங் அவசரப்பட்டு பண்ணாதீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக எங்கெங்கெல்லாம் பெண்டிங் கொடுத்துருக்கோமோ அங்கெல்லாம் பார்த்து பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. நான் அது வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அந்த ஆம்ஹோலில் நான் ஃபுல்லாக எடுக்கவே இல்லை. பாருங்கள், இப்போ தான் ஷோல்டர் லைனில் இருந்து நான் அந்த ஆம்ஹோலை வந்து நான் கட் பண்ணிக்கிட்டே வரேன். பாருங்கள், அங்கே வரும்போது அந்த இதை வந்து நீட்டாக கட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து கட்டிங் கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான முறையில் பிரின்சஸ் கட் பண்ணியாச்சு. பட் நம்ம இந்த கட் பண்ணும்போது இந்த பீஸை வந்து ரைட் லெஃப்ட்டுன்னு நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது. புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணி மாற்றி தைச்சிருவாங்க. ஸோ அதனால் ரைட் லெஃப்ட்டுன்னு இப்படி அடையாளப்படுத்தி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதை ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம குழப்பிக்க தேவை இருக்காது. ஸோ அந்த பீஸ் மேலேயே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க.
மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ரைட் அண்ட் லெஃப்ட். இந்த சென்டர் போர்ஷனை வந்து நம்ம கட் பண்ணி ஹுக் பட்டி அண்ட் வி பட்டி நார்மல் ப்ளவுஸு கொடுக்குற மாதிரியே கொடுக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பைப்பிங் டைப்பில் கொடுத்து அதை வந்து ஒரு ஷேப்பாக பண்ணிக்கலாம். தைக்கும்போது அந்த விஷயம் பண்ணணும், இப்போ பண்ண முடியாது. ஸோ இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியான முறையில் நம்மளுக்கு வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேணால் வச்சு நீங்கள் அளவுகளை கரெக்டாக பார்த்துக்கலாம். நான் பேக்கில் வச்சு ஃப்ரண்ட்டை நான் பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம லைனிங் கொடுத்து அடித்து திருப்போம். ரைட் சைடு இருக்கிறது நான் ஆறுன்னு போட்டிருக்கேன், எல்லுன்னு போட்டிருக்கேன், ரைட் அண்ட் லெஃப்ட்டுன்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். லைனிங் கொடுத்து திருப்பினோம்னா பாருங்க 15 இன்ச் ரெண்டுமே எக்ஸாக்டாக இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மேலே ஷோல்டர் லைன்லேயும் கீழேயும் 1/4 இன்ச்சு நம்ம வந்து மடித்து தைக்கும்போது 14 அல்லது 14 அல்லது 13 வந்து கரெக்டாக நம்மளுக்கு நம்ம நார்மல் ப்ளவுஸ் என்ன லென்த்து வருமோ அந்த லென்த்து கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்படி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.